கரூர் கோடங்கிப்பட்டியில் தொடங்க இருக்கக்கூடிய திமுகவின் முப்பெரும் விழாவிற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திறந்த வாகனத்தில் விழா மேடைக்கு அருகில் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று முன்பு திறந்த வேனில் திமுகவுடைய தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்போடு மேடைக்கு அருகில் வந்திருக்கார். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவுடைய முப்பெரும் விழா கரூர் கோடங்கிப்பட்டி கலைஞர் திடலில் தொடங்க இருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல விருதுகள் வழங்கப்படுகிறது. திமுகவுடைய பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர்கள், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். பின்னர் இறுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். ஏறக்குறைய இரண்டு மணி நேரம் வரை இந்த முப்பெரும் விழா நடைபெறும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே திமுக தலைவர் உற்சாகமான வரவேற்பு மடலையும் அனைத்து தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடை ஏறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொண்டர்களுக்கு கையசைத்தவாறே மேடை ஏறுகிறார். பிரம்மாண்டமான மேடை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கரூரே ஒரு விழா கூலம் போன்றிருப்பது போல திமுகவுடைய முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடை செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் அனைவருமே கரூர் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது பெரியார் சிலைக்கு முப்பெரும் விழாவில் பெரியாருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளும், அண்ணாவுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பேராசிரியர் அன்பழகனுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். 4 திமுகவுடைய மூத்த தலைவர்கள் 4 பேருக்குமே முன்னணி தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. மேடைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கார். திமுகவுடைய தொண்டர்கள் அவருக்கு கரவோசத்தோடு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கார்கள். மேடையில் நின்றவாறு தொண்டர்களை பார்த்து திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கையசைத்தவாறே மேடைக்கு செல்கிறார். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சில நிமிடங்கள்ல இந்த முப்பெரும் விழாவானது தொடங்க இருக்கிறது. இந்த முப்பெரும் விழா என்பது திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு முரசொலி விருது எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைவருடைய பேரில் விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சூழலில் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஆற்றக்கூடிய உரை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், அதே நேரத்தில் மேற்கு மண்டலத்தில் கரூரில் கொங்கு மண்டலத்துல இந்த கூட்டமானது நடத்தப்படுவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பொதுக்குழு கூட்டத்தை தென் மண்டலத்துல திமுக நடத்திய நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில, தயாராகும் வகையில இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை மேற்கு மண்டலத்தில் திமுக ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மேடையேறி நிர்வாகிகளை, அதாவது விருது பெறக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தவாறு அவர்களோடு கைகுலுக்கி அவர்களை வாழ்த்து தெரிவிக்கிறார். மீண்டும் தொண்டர்களை பார்த்து மேடையில் நின்றவாறு கையசைத்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பையும் தொண்டர்கள் முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க இருக்கிறது. திமுகவுடைய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் அனைவரும் மேடையில் இருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் ஆர். ராசா, கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அனைவரும் மேடையில் இருக்கிறார்கள். விருது பெறக்கூடிய சிறப்பு விருதாளர்களும் விருந்தினர்களும் மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்கள் குழுமிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை பார்த்து முதலமைச்சர் கையசைத்தவாறே இன்னும் மேடையில் மற்ற நிர்வாகிகளுக்கும் அவர் வணக்கம் செலுத்துகிறார். இன்று பெரியார் பிறந்த நாள். பெரியார் பிறந்த நாள் என்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும், அதே போல அண்ணாவுடைய பிறந்த நாள், திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள், இந்த நிகழ்வை தான் முப்பெரும் விழாவாக திமுக கொண்டாடுகிறது. அவர்களுக்கான மரியாதையும் மேடையிலேயே முதலமைச்சர் செலுத்திய பின்னர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த முப்பெரும் விழா பொதுக்கூட்டமானது தொடங்க இருக்கிறது. கரூர் கோடங்கிப்பட்டியில் திமுகவின் விழா நிகழ்வுகள் தொடங்கி வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த முப்பெரும் விழாவை மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கின்ற கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்.